தமிழ் எவ்வளவு அழகு. அதனாலதான் அந்த கவிதையில எத்தனை கவிஞர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுவான். இந்த மாலை இளங்கருக்கல்ல கூத்தன் இருந்தான், குரலரசர் அங்கு இருந்தான், வார்த்தை மொழிக்கே வழங்கும் தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகவன் வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தான், அரசியுடைய சீதனமாய் புலிச்சோழ நாகடைந்த புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் அப்பசரை உக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் சிலம்படுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்கவிடும் திரிகூட ராசப்ப கவிராயன் தேரெழுந்தூர் கம்பனுக்கே ஆண்பாலும் அரம்பை முதல் முக்கடையும் தந்து தமிழ் வளர்த்த சடையப்பன் காவலர்கள் மூவருமை காத்திருந்த வாசலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி. எவ்வளவு அழகு. அதனாலதான் சொன்னா வார்த்தை தமிழுக்கே வழங்கும் வேந்தன்னா யார? கம்பன. ஆனா கண்ணதாசனுக்கு தமிழ் அன்னை காத்து கிடந்திருந்தார். மலையரசி ஆத்தா அவன் மனசுல குடி போய் நாவல வந்து கலைவாணியா தாண்டவமாடினான். அதனாலதான் அவன் திரையுலகத்திலே கொட்டி பறந்தான், வெற்றி கொடி நாட்டினான். நிறைய பாட்டு நான் ஒரு தனிப்பாடலை தொட்டுட்டேன், பேசட்டும். கடைசியா இருக்கிற பாடல்களை வைத்துக் கொண்டு நாம் பேசலாம் என்கிற அளவுல ரொம்ப அழகா கண்ணதாசன் மாதிரி ஒரு ஒப்பற்ற மனிதனை பார்க்க முடியாது. நீங்க கவிஞன்னு நினைச்சிருந்தா மாத்திக்கிங்க. கண்ணதாசனை போல ஒரு ஒப்பற்ற மனிதனை பார்க்க முடியாது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒரு பாடலுக்காக அந்த பாடலாசிரியர் எனக்கு ஒரு வகையில மேடையில என்னோடு சேர்ந்து பேசியவர். அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன், வருத்தத்தோடு எழுதினேன். அதுல முதல் வரியை சொல்றேன், இரண்டாவது வரியை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. கண்ணதாசன் காரக்குடி டேஷ். என்ன தகுதி இருக்கிறது ஒரு கோப்பையில என் குடியிருப்பு என்று பாடிய அதே கண்ணதாசன் தான் வாழ்நாளெல்லாம் தன் என்னுடைய வார்த்தைகளை கொள்கைகளை பாருங்க, அதை பின்பற்றுங்கள், என் பேச்சை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றாதீர்கள் என்று சொல்ல ஒப்பற்ற மனிதர் கண்ணதாசன். அதுபோல முடியுமா? கவி என்கிறது அடுத்து, தமிழ் உலகத்தினுடைய பிரம்மா என்பது அடுத்து, எழுத்துலகத்துடைய சிற்பி என்பது அடுத்து. வாழ்ந்தா பாருங்க, அப்படி வாழணும். வாழ்ந்தால் இவரை போல வாழ வேண்டும் என்று மனிதருக்கான கருத்துக்களை எல்லாம் அள்ளி அள்ளி தந்தவன் கண்ணதாசன். அதனாலதான் நிக்கிறான். இன்னைக்கும் சில பேர் தான் சாகா வரம் பெற்றவர்கள். மரணமிலா பெருவாழ்வும் பேரு வள்ளலார், மரணமிலா பெருவாழ்வு. நான் பெரிதும் நேசிக்கிற என் தெய்வ புலவன் திருவள்ளுவன், மரணமிலா பெருவாழ்வு. அதை போல கண்ணதாசன் கவிதை உலகத்துல சாகா வரம் தந்த கவிதைகளை தந்து மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இங்க கண்ணதாசனுடைய ஆன்மா உறவிக் கொண்டிருக்கிறது, சத்தியம். இந்த இடத்தில் எப்ப ராமாயணம் சொல்லுகிற இடத்திலெல்லாம் அனுமான் இருப்பார் என்பது உண்மையோ, அதுபோல தமிழ் கவிதை பேசுகிற இடமெல்லாம் கண்ணதாசனின் ஆன்மா இருக்கும் என்பது சத்தியம்.